பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பார்த்து வசனம் சொல்லு என்ற நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இதை பார்க்குற பொழுது உங்களுக்கு என்ன வசனம் ஞாபகம் வருது அதை கமெண்டில் பதிவிடுங்க. எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வருதுங்க. என்ன வசனம்னா ஏசாயா புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 15வது வசனம். உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றுப்படம் மட்டும் அப்படியே இருக்கும், அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாய் மாறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை வனாந்தரம் போலதான் இருக்கு. செபங்கிற வனாந்தரம், செபத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஒரு வனாந்தரம், பூமிக்குரிய ஒரு வாழ்க்கையிலையும் ஒரு வனாந்தரம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல. கொஞ்சம் ஆசீர்வாதம் வருது, அப்படி நின்று போயிடுது, ஒரு வனாந்தரம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஆவிக்குரிய அந்த வனாந்தரத்தையும் இந்த பூமிக்குரிய அந்த வனாந்தரத்தையும் மாறணும் என்றால் ஒரு காரியம் நடக்க வேண்டும். என்ன ஒரு காரியம் என்றால், உன்னதத்திலிருந்து ஆவி நம்மேல் பொழியும் மற்றும் உன்னதத்திலிருந்து ஒரு அபிஷேகம் நமக்கு தேவை. இன்றைக்கு பார்க்கக்கூடிய உங்க ஒவ்வொருத்தையும் நான் பேசுறேன். உங்க வாழ்க்கை எப்படிங்க இருக்கு? வனாந்தரம் போல இருக்கா? செபத்துல ஒரு பிரசனத்தை உணர முடியல, தேவ பிரசனத்தை உணர முடியலையா? தேவ சமாதானத்தை உணர முடியலையா? தேவனுடைய தரிசனத்தை பார்க்க முடியலையா? ஆவிக்குரிய வாழ்க்கை வனாந்தரமா இருக்கா? அதே போல பூமிக்குரிய வாழ்க்கையும் சரி, எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் ஒரு வனாந்தரம் போல இருக்கா? கவலைப்படாதீங்க. இந்த வீடியோ பார்க்குற பொழுதே ஒரு அபிஷேகம் உங்க மேல வரும். அல்லேலூயா. ஏன்னா இதை பார்க்குற உங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் மாற்றத்தா ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உன்னதத்திலிருந்து ஒரு அபிஷேகம் வரும் பொழுது உங்க வாழ்க்கை மாறும். இந்த வீடியோ பார்க்கும் பொழுது உங்க மேல அபிஷேகம் வரப்போகிறது. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேங்க. ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறேன். உன்னதத்திலிருந்து ஒரு அபிஷேகம் வரட்டும் அப்பா. அப்படி ஆவிக்குரிய வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே. பூமிக்குரிய வாழ்க்கை மாறட்டும். எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, எவ்வளவோ ஆண்டவரே ஓடி ஓடி உழைக்கிறாங்க, ஆனால் மீதம் எடுக்க முடியல, கஷ்டப்படுறாங்கப்பா. இன்றைக்கு நான் ஜெபிக்கிறேன், இவங்களுடைய எல்லாம் வறட்சி செழிப்பாகட்டும் ஆண்டவர். எல்லா வனாந்தரமும் ஆண்டவரை செழிப்பான வயல்வெளியாய் மாறட்டும் சுவாமி. ஊழியக்காரனாய் நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you.